வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜு பிசிபி, இன்வெர்டர் ஃப்ரிட்ஜு பிசிபி. இது வந்து ஹிட்டாச்சி ஆர் தொஷிபான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஹிட்டாச்சி ஆர் தொஷிபா அந்த மாதிரி யூனிட்டுக்கு வரும் இது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம் ஐசி போட்டிருக்காங்க பாருங்கள், யூவிடபிள்யூ. ஓகேங்களா, கம்ப்ரஸருக்கு உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதில் உள்ள காம்போனண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கு மேலே இருக்க காம்போனண்ட் எல்லாம் டிப் காம்போனண்ட்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறதுலாம் எஸ்எம்டி காம்போனண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், மைக்ரோ கண்ட்ரோலரு இந்த இது. ஓகேங்களா, ஓகேண்ணா. இது நான் எதுக்காக இப்போ வந்து இது இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டெட்டாக இருந்தது, டெட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா, அந்த டெட் இருந்ததுன்னா இந்த ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கேட்ரேஜ் ஃபியூஸு, இந்த ஃபியூஸ் போகலாம். இது ஒரு கேட்ரேஜ் ஃபியூஸு, இந்த ஃபியூஸ் போகலாம். ஓகேங்களா, நார்மல் ஃபியூஸ் இதில் இருக்காது, இது ரெண்டு தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டுனா பவர் ஐசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பக் கன்வெர்ட்டர் தான் இருக்கும். இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்காது. எஸ்எம்பிஎஸ்க்கு பக் கன்வெர்ட்டர் பாருங்கள், ஒரு பெரிய கெப்பாசிட்டர் 300 வோல்ட்டு, பவர் ஐசி, இண்டக்டர் காயில், அவுட்புட்டு. ஓகேங்களா, 14 வோல்ட்டு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 14 வோல்ட்டு 5 வோல்ட்டு 2 வோல்ட்டு வரும். ஒரு 14, 5, 12. இது வந்து 12க்கு பதிலாக வந்து 14 எடுத்துப்பாங்க. 12 வந்து சில பேர் கன்வெர்ட் பண்ணுவாங்க, சில பேர் 12ஆகவே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, 2 வோல்டேஜ் இங்கே பாருங்கள், 14 வோல்ட்டு, இங்கேயும் 14 வோல்ட்டு, 5 வோல்ட்டு கிரவுண்டு. ஓகேங்களா, இது ரிலே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ரிலே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக உள்ள ரிலேனா ஹீட்டருக்காக உள்ள ரிலே. இந்த பாயிண்டில் வரும். ஓகேங்களா, ஹீட்டரோடது. ஓகேங்களா, இது வந்து ரியாக்டர் காயில். இது வந்து நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணி செக் பண்ணும்போது செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் போடும்போது ரியல் டைமாக ரியாக்டர் காயில் போடுறது நல்லது. ஓகேங்களா, அது ஒரு இண்டக்டர் மாதிரி வேலை செய்யும். ஓகேங்களா, பிஎஃப்சி சர்க்யூட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்சார் லைன் வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா 3 சென்சார் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே 5K சென்சாரு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பாருங்கள், P6, P7. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த இதுக்கு நேராக கீழே எழுதியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு அங்கங்கே வச்சுருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா P6ன்னு போட்டிருக்கும், P7ன்னு போட்டிருக்கும். P6க்குள்ள டீட்டெயிலு, P7க்குள்ள டீட்டெயில். இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள P8க்குள்ள டீட்டெயில். P9க்கு மட்டும் இருக்காது, ஏன்னா இது ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்டது, அதனால் இதுக்கு மட்டும் கொடுக்கல. ஓகேங்களா, இதுவும் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்டதான் நிறையா பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, ஓகேண்ணா, இது ரெண்டும். இப்போ இந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா P6 VCC, ஃபேன் PWM, ஃபேன் கிரவுண்டு, ஃபேன் FG, RL லேம்ப்பு 12 வோல்ட்டு, DTH பாருங்கள், DTH 5 வோல்ட்டு போட்டிருக்காங்களா. இது வந்து டீஃப்ராஸ்ட் டெம்பரேச்சர் சென்சார் தான் DTHங்கிறது, 5 வோல்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு கிரவுண்டு தான் வரும். கிரவுண்டு காமனாக கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த சென்சாருக்கு போகிற வோல்டேஜ் கொடுப்போம். இங்கே வந்து 5 வோல்ட்டை காமனாக கொடுத்துட்டு சென்சாருக்கு போகிற வோல்டேஜ் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு சென்சார். அப்புறம் பார்த்திங்கன்னா RTH ரூம் டெம்பரேச்சர் சென்சார், RVR அப்படின்னு போட்டிருக்கல, இது ஒரு சென்சார். ஓகேங்களா, மொத்தம் 1, 2, 3 சென்சார். ஓகேங்களா, இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா நமக்கு கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். ஃப்ரிட்ஜ் போர்டில் நீங்கள் வந்து ஒரு ஏசி போர்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜ் போர்டாக இருந்தாலும் சென்சாரை க்ளோஸ் பண்ணால் தான் போர்டு ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா எரர் தான் வரும். ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆகாது, அப்படியே அமைதியாக இருக்குது. இதில் எரர் காட்டுறதுக்கும் எல்இடி எதுவுமே இருக்காது, வோல்டேஜ் எல்லாமே வரும், மற்றபடி எதுவுமே ஆன் ஆகாது. ஓகேங்களா, இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டேன். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ எல்ஜி, சாம்சங் அதெல்லாம் போட்டிங்கன்னா ஹீட்டர் ரிலே ஆன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகும். இந்த மாடல் அப்படி கிடையாது. ஓகேங்களா, இதில் நார்மலாகவே டேரெக்டாக கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். ஒரு மாடலும் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, போர்டு பக்காவாக இருக்குது. இப்போ வந்து போர்டு வந்து இது கம்ப்ரஸர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நம்மகிட்ட. ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது கம்ப்ரஸர் நல்லா தான் ஒர்க் ஆகுது, பக்காவாக இருக்குது, போர்டு நல்லா தான் இருக்குதுன்னு வீடியோ போட்டாச்சு. அவங்க அங்கே சென்சாரையும் கம்ப்ரஸரையும் செக் பண்ணி சொல்லிட்டேன். இதில் 2 ப்ராப்ளம் வரலாம். ஒன்று, சென்சாரில் ஃபீட்பேக் வரலைனாலும் கம்ப்ரஸர் ஆன் ஆகாது. இன்னொன்று, கம்ப்ரஸர் சோக்காக இருந்தாலும் கம்ப்ரஸர் ஆன் ஆகாது, எரர் தான் காட்டும். சில பேருக்கு எரர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியாது, அதனால கூட இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதில் போர்டு நல்லா தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.